வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், ஒரு வாழ்க ஒரு துணை. அனைவருக்கும் இந்த டிவைன் ஜோதிடம் ஆன்மீக சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைவருக்கும் வருக வருக என வரவேற்று, உலகெங்கிலும் உள்ள தமிழ் ரசிகர்கள், தமிழ் மக்கள் கோடான கோடி நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து, ஆன்மீக சம்பந்தமான சந்தேகங்கள், கோயில் உள்ள விசேஷங்கள், தல வரலாறு, தல புராணம், இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே உள்ள பதிவுகள் ஒவ்வொன்றும் முக்கியமானவை. ஸோ இந்த டிவைன் ஜோதிடத்தை நீங்கள் பின்தொடருங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே சார், இன்றைக்கி என்னென்னா, இப்போ ஆடி மாதம் பிறக்க போகுது. எல்லோரும் ராசி பலன், எல்லாரும் ஜோதிடர்களும் சொல்கிறாங்க. நம்மளுடைய ராசி பலன் என்னுடைய கோணத்தில் ஒரு சிறப்பு பார்வையாக, அதாவது ரொம்ப ஜாதகத்துக்கு, உங்களுடைய ஜாதகத்துக்கு ஈக்குவலாக மேட்சஸ் ஆகிற மாதிரி ஒரு 50% 60% உங்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு நாங்கள் பலன் எடுத்து சொல்லியிருக்கோம். அதுவும் வருகின்ற ஆடி மாதம் உங்களுக்கு மேசராசிக்காரவங்கலேருந்து மீனராசி வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலில் வரக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் முக்கியமானது. கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரங்களும் அவங்களுக்கு என்னென்ன ஆடி மாத பலன்கள், அதுக்குண்டான ஆலயங்கள் சொல்லுவோம். அந்த ஆலயத்துக்கு கண்டிப்பாக போயிட்டு வரலாம். முக்கியமாக உங்களுக்கு இந்த வருடத்துக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், தகவல் உள்ளதாக இருக்கும். ஓகே சார். மேசராசி அன்பர்கள் வணக்கம் சார். மேசராசி அன்பர்களுக்கு வணக்கம். மேசராசி அன்பர்கள் இந்த 17/7/2025 ஆடி மாதம் 1ஆம் தேதி அவங்களுக்கு சூரியன் கடகராசிக்கு வந்துடுறாரு. மேசராசிக்காரவங்களுக்கு இது வரைக்கும் 3ல் இருந்த சூரியன் 4ஆம் இடத்துக்கு வந்துடுவார். ஆல்ரெடி அவருக்கு மேசராசிக்காரவங்களுக்கு ராகு 11ல், சனி 12ல், சுக்கிரன் அவருக்கு 4ல், புதன் 5ல், இந்த மாதிரி வரிசையாக கோச்சார கிரகங்கள் இருந்து கொண்டு இருக்குது. கேது கன்னியில், இதெல்லாம் இருக்குது. இந்த கிரகங்கள் இவங்களுக்கு என்ன சொல்லுது இந்த ஆடி மாதம்? ஸோ இந்த 2.5 வருடங்கள், அதாவது இந்த பலன்கள் இந்த 2.5 வருடங்களுக்கும் பிறந்தோம். ஆடி மாதமும் கணக்கு ஒன்று தான். இந்த 2.5 வருடம் இந்த ஆடி மாதம் ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லுது அப்படிங்கிறது, இந்த ஆலயத்துக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த ராகு பயிற்சி, குரு பயிற்சி இப்போ உள்ளது எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்குங்கிறேன். இவங்களுக்கு மேசராசிக்காரவங்களுக்கு இப்போ சுபகாரியங்கள், இதுக்கு முன்னால் இருந்த காரியங்கள் கம்மியாக இருந்தது. அது மேஷம் அஸ்வினி, மேஷம் பரணி, மேஷம் கார்த்திகை, இந்த ராசியில் பிறந்தவங்க சுபகாரியங்களுக்கு சென்று வர வேண்டிய விஷயம். சுபகாரியங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் உண்டு. நீண்ட நாள் குழந்தை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போய் நான் சொல்லக்கூடிய ஆலயத்தை, திருவண்ணாமலை, அந்த ஊர் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை போய் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், அதாவது சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் கிரிவலம் பண்ணுறது பண்ணாதது உங்கள் விருப்பம். என்னைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அஸ்வினி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு நீங்கள் அங்கே போகணும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். மேசராசிக்காரவங்க அஸ்வினி இருப்பாங்க, பரணி இருப்பாங்க, கார்த்திகை நட்சத்திரமும் இருப்பாங்க. அஸ்வினி நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு அங்கே போய் அண்ணாமலையாரை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லது. இல்லை அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு ராத்திரி தங்கி மக்கா நாள் பரணி நட்சத்திரம் இருக்கிறப்ப சாமி கும்பிட்டு வந்தாலும் ரொம்ப நல்லது. இந்த 2 நாளில் நீங்கள் திருவண்ணாமலை போய் சாமி கும்பிட்டு வர்றது நல்லது. 2வது, இந்த மேசராசிக்காரவங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் பிரச்சனையாகவே இருக்கும். 2வது, இந்த மேசராசியில், ஏன்னா காலபுருஷனுக்கு முதல் வீடு அதான் 7ஆம் வீடு சுக்கிரன். சில பேருக்கு கணவன் மனைவியோட அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா கிடைக்காது. மேசராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்ப சுமை, குடும்ப பொறுப்பு, குடும்ப பாரங்கள்னு நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இதான் இந்த மேசராசி. எந்த ஒரு கேரக்டர் தான் நான் தான் முன்னே சுமப்பேன், நான் தான் இருப்பேன், நான் தான் கட்டுவேன், நான் தான் அந்த வேலையை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி வந்துடுவார். பொதுவாக இந்த 1, 10, 19, 28, அதாவது இது 1ஆம் தேதி, இந்த நியூமராலஜி படி 1ஆம் தேதி, 1, 10, 18, 19ஆம் தேதி பிறந்தவங்களும் இந்த டைமிங்கில் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. இந்த குரு பயிற்சி, இப்போ இன்றைக்கி இருக்கிற கிரக சூழ்நிலை, வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் வித்தை காட்ட வேண்டாம். வண்டி வாகனத்தில் போகும்போதெல்லாம் பொறுமையாக நிதானமாக போங்க, உங்களுக்கு கை கொடுக்கும். 2வது, தொழில் வியாபாரம் உங்களுக்கு எல்லாம் ஒன்றும் மேலும் கடை வச்சுருக்கவங்க, பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றும் உங்களுக்கு கை கொடுக்கும். தொழில் வியாபாரம் உங்களுக்கு எல்லாம் நல்ல வெற்றியை கொடுக்கும். அதாவது கொள்முதல் இல்லாமல் பண்ணுற எங்களை மாதிரி ஒரு அன்னாட விவசாயிகள், அதாவது மார்க்கெட் வியாபாரம் பண்ணுறவங்க, பலசரக்கு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, மேசராசிக்காரவங்க இந்த மாதம் ஆடி மாதம் ஒரு பொன்னான காலம். அதே மாதிரி வண்டி தட்டுறாங்க, ரிக்ஷா இழுக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் மேசராசிக்காரவங்களுக்கு. அதே மாதிரி
கணவன் மனைவி நீண்ட நாளாக குழந்தை இல்லை சார், இப்போ மருத்துவத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம், இந்த வருஷமும் நல்ல நேரம், இப்போ ஆடி மாதத்துலேருந்து கூட ஏற்படலாம். ஏன்னா ஆடி மாதம் வந்து அன்னைக்கு கருவுற நாள்னு பேர். தான் காவேரி காவிரி தாய்க்கு கூட கருவுற நாள்னு பேர், அன்னை தாய்க்கு காவிரி தாய் கூட. அதனால் வந்து இந்த மாதம் நீங்கள் ஆடி மாதத்துலேருந்து ஒரு வேலைகள் செஞ்சு அரச மரமும் வேப்ப மரமும் உள்ள பிள்ளையாரை சுற்றி, அதாவது 9 முறை சுற்றி வந்து சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 to 6 இதில் கும்பிட்டு வந்தீங்கன்னா மேசராசி அன்பர்கள் நல்லாயிருக்கும். ரெண்டாவது, இந்த மேசராசிக்கு வந்து கண்டிப்பாக போக வேண்டிய கோயில் வந்து திருவண்ணாமலை. போக வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரம் இல்லாட்டி பரணி நட்சத்திரம், இந்த 2 நாள் இருக்க வேண்டிய நாளில் போய் சாமி கும்பிட்டு வந்துட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் சார், மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.